குறுவை பொய்த்து போன நிலையில் சம்பா சாகுபடிக்காவது தாவேக அரசு தண்ணீர் திறக்குமா என்று கேள்வி எழுப்பிய விவசாயிகள் இடுபொருட்களை உடனே வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்கள். வறண்ட காவிரி, வற்றிய மேட்டூர் அணை என கடும் வறட்சியால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியவில்லை. மேலும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்குமாறு கர்நாடக அரசை தாவேக அரசு வலியுறுத்தவில்லை. இதனால் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நெல் சாகுபடி பொய்த்து போய்விட்டது. இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சற்று அதிகரித்து அதன் மட்டம் 90 அடியை நெருங்கி வருகிறது. சம்பா சாகுபடிக்காவது தண்ணீர் திறக்க வேண்டும் என்று தஞ்சை பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலாண்மை ஆணையமும் உச்சநீதிமன்றமும் தலையிட்டதன் அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சிங்கிற முறையில் 15 நாளைக்கு தண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த அடிப்படையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுலேயும் பொய்த்து போன குறுவைக்கு பிறகு இப்போ சம்பா சாகுபடி பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை துளிர்த்திருக்கு. இப்போ இந்த நம்பிக்கை துளிர்த்திருத உடனடியாக தமிழ்நாடு அரசு சம்பா சாகுபடிக்கான தேதியை எப்போ திறக்க போகிறாங்கிறத அவங்க அறிவிக்கணும். கடந்த 15ஆம் தேதி முதல் ஒருபோக சம்பா சாகுபடியை துவக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு உள்ளது. காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் கூட்டத்தில் கர்நாடக அரசு காவிரியில் 11.66 டிஎம்சி தண்ணீரை திறக்க பரிந்துரை செய்துள்ளதும் விவசாயிகளிடையே சம்பா சாகுபடியில் ஈடுபடலாம் என்கிற நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. அப்படின்னாக்கா நாங்கள் சம்பா செய்ய முடியாது. காரணம் வடகிழக்கு பருவமழையில் பாதிக்கப்படும். எனவே இப்போ மேட்டூரில் 90 அடியை நெருங்கக்கூடிய சூழல் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்த 90 அடி இருக்கும்போது சம்பா பணிக்கு தண்ணீரை திறப்பாங்க. அதை வச்சு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் இருக்குது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பரிசீலிக்கணும். உடனே பரிசீலித்து சம்பா பகுதியுடைய துவக்குவதற்கான இந்த தேதியை முன்கூட்டியே இந்த மாதத்தில் நீங்கள் அறிவிக்கணும். நீர்வளத்துறையினர் மேட்டூர் அணையில் 90 அடி வரை நீர் இருந்தால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடிவு செய்வார்கள். அதன்படி ஓரிரு நாட்களில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியாக உயர்ந்துவிடும். எனவே தமிழக அரசு சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையை திறக்க முடிவு செய்து அதனை முன்கூட்டியே அறிவித்தால்தான் விவசாயிகள் வயல்களை உழவு செய்து சம்பா சாகுபடிக்கு தயார்படுத்த முடியும் என்று தஞ்சை விவசாயிகள் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.